Taplama. Okay, hi students, and myself Nagar from Jupiter Academy, and today we're gonna continue the second video of the Aufbau Principle. இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து what is Aufbau Principle என்ன இதெல்லாமே பார்த்தோம். இப்போ வந்து அதோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி வந்து அந்த பீரியாடிக் டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து எழுதுறது பேஸ்ட் ஆன் த Aufbau Principle அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஐ கேவ் யூ த லாஸ்ட் வீடியோல ஒரு நிமோனிக் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ பாக்குறவங்க லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க, அப்போதான் ஏதாவது ஒண்ணு புரியும் இல்லையா? ஓகேவா? ரைட். சோ அந்த இதுல என்ன சொல்லியிருந்தேன், ஹவு டு ஸ்டார்ட் வித் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதுக்கு ஒரு நிமோனிக். ஸோ ஸ்கூல் பப்ளிக் ஸ்கூல் டெல்லி பப்ளிக் ஸ்கூல் டெல்லி அப்படின்னு நம்ம ஒரு கான்ஃபிகரேஷன் வைக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக் அ கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்ன? 6. கரெக்டா? அப்ப 6 அப்படின்னா இது எப்படி வந்து கிளாஸ் பண்ணுவான்? ஃபர்ஸ்ட் ஷெல்ல எத்தனை இருக்கலாம்? 2, செகண்ட் ஷெல்ல 4. சோ ஓவரால் சேர்த்தா 6 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. அப்ப இந்த 6 எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி நான் வந்து ஃபார்முலேட் பண்றது? அப்ப என்ன பண்ணலாம்? இவனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம். சோ 1s2 2s2 2p2. ஏன் இந்த 1s ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல்ல s ஷேப்ல 2 எலக்ட்ரான் இருக்கு. சோ ஓவரால் s ஆர்பிட்டல்ல கெபாசிட்டி என்ன? 2. p ஆர்பிட்டலோட கெபாசிட்டி என்ன? 6. d ஆர்பிட்டலோட கெபாசிட்டி என்ன? 10. f ஆர்பிட்டல் 14. ஓகேவா? ரைட்டா? அப்போ the செகண்ட் ஷெல்லுல எனக்கு s ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான், அதுக்கப்புறமா 2p2 which means செகண்ட் ஷெல்ல அகைன் p ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான். அதுதான் சொன்னேன். இது வந்து 1s, அப்புறமா 2s 2p, 3s 3p 4s. இப்படிதான் இத வந்து நம்ம எழுதணும். புரியுதா? ரைட்டா? சோ நெக்ஸ்ட் வில் கான்சென்ட்ரேட் ஆன் த சோடியம். சோ சோடியம்க்கு என்ன எழுதலாம்? வாட் இஸ் அட்டாமிக் நம்பர் ஆஃப் சோடியம்? 11. எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? 2, 8, 1. அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 1s2, செகண்ட் ஆர்பிட் இந்த 8 எலக்ட்ரான் எப்படி இருக்கும்? 2 வந்து s ஆர்பிட்டல்ல இருக்கும், மீதி 6 வந்து p ஆர்பிட்டல்ல இருக்கும். சோ ஃபுல்ஃபில். சோ 2s2 2p6. மீதி இன்னும் ஒரு எலக்ட்ரான், பிகாஸ் 2 இங்க முடிஞ்சு போச்சு, ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல் ஃபர்ஸ்ட் ஷெல்ல முடிஞ்சு போச்சு, 8 செகண்ட் ஷெல்ல முடிஞ்சு போச்சு, தேர்ட்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு, that will be 3s1. இப்படிதான் ஸ்ப்ளிட் ஆகும். புரியுதா? ரைட்டா? இன்னும் கொஞ்சம் அதிகமா எடுத்து பார்த்தோம்னா அயனோட அட்டாமிக் நம்பர் என்ன? 26. அப்ப இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? 2, 8, தேர்ட் ஆர்பிட்ல எத்தனை வரும்? 18. தேர்ட் ஷெல்ல வந்து 18. அப்போ 18னா எப்படி வரும்? இங்கே 10 போயிடுச்சு, இங்க 16 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் இங்க தாங்கும். கரெக்டா? அப்ப இது எப்படி போகும்? இந்த இடத்துல வந்து 18 வரைக்கும் which is a noble gases configuration. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஆர்கானோட noble gases configuration number of electrons வந்து 18. சோ அதோட கான்ஃபிகரேஷன் சிமிலரா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன? as per the law 1s 2s 2p 3s 3p 4s, அப்புறம் 4d 3d spd கரெக்ட், 3d. ஓகே, சோ இந்த மாதிரி போகும். அப்போ அதை பேஸ் பண்ணி இங்க என்ன இருக்கு? சோ 4s2 3d 6. first we need to fill up with the s orbital, அதுக்கு அப்புறமா தான் d ஆர்பிட்டலுக்கு fill ஆகும். ஓகேவா? so like that we need to construct the electronic configuration. okay, so next we will concentrate on the exceptions. இது பேஸ் பண்ணி தான் எப்பவுமே ஒரு நீட் எக்ஸாமினேஷன்ல யாரெல்லாம் ஒரு ரூல் ஃபாலோ பண்ண மாட்டானோ அவனை தெரிஞ்சுக்கிட்டா மீதி எல்லாமே ஃபாலோ பண்ணுவான். So there are 2 or 5 elements which 5 atoms which won't follow the Aufbau Principle. யாரு? First குரோமியமோட அட்டாமிக் நம்பர் என்ன? 24. based on the Aufbau Principle அவனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கணும்? ஆர்கான். அப்படின்னா 18 எலக்ட்ரான் இங்க போயிடுச்சு, 4s2 3d4 அப்படின்னு தான் இருக்கணும். ஆனா இங்க என்ன ஆகும்னா இங்க d ஆர்பிட்டல்ல 4 எலக்ட்ரான் இருக்கு. ஓவராலா d ஆர்பிட்டல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் பார்த்தோம்னா 10. 5 எலக்ட்ரான் போகும்போது அவன் ஹாஃப் ஃபில் ஸ்டேட்டுக்கு போவான். ஹாஃப் ஃபில் ஸ்டேட்டோட ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் இங்க டிரான்ஸ்பர் ஆகும். அப்போ இவனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி போகும்? ar 4s1 3d5. புரியுதா? ரைட்டா? அதே மாதிரி இது பிகாஸ் ஆஃப் த due to the half fill state of a d orbital, he will jump like that. The second exceptional case is a copper ஓட atomic number என்ன? 29. அப்ப இவன் எப்படி ஸ்பில் ஆவான்? இங்க 18 எலக்ட்ரான் வந்துருச்சு, அதுக்கு அப்புறமா 4s2 3d9 it has to be. கரெக்டா? ஆனா இங்க என்ன ஆகும்?
இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் ஏன்னா 3D10க்கு போகும்போது இந்த காம்பினேஷன் வந்து ஃபுல் ஸ்டேபிள் ஆகும், ஃபுல்ஃபில்ட் ஆகும், அதனால ஃபுல் ஸ்டேபிள் ஆயிடும். அதனால இங்க வந்து என்ன இருக்கும், ஆர்கான் 4s1 and 3D10. So apart from it we have other sort of examples like exceptional casesல வந்து யாரெல்லாம் வருவா அப்படின்னா கோல்டு வரும், ஓகே, அதுக்கப்புறமா மாலிபெடினம் வரும், ஓகே. சோ அபார்ட் ஃப்ரம் இட் வேற யாரெல்லாம் இருக்கா, அத வேற என்னென்ன எக்ஸாம்பிளோ அதை நீங்க வந்து கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க.